அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சானந்தனா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் சிறுவர்களுக்கான சின்ன கதைகள். அதை எழுதியவங்க கீர்த்தி. அதை வெளியிட்ட பதிப்பகம் அழகு பதிப்பகம். அதில் நான் அரைகுறை வித்தை அப்படின்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் ஒரு குருவி குரு இருப்பாங்களா. அவங்க 5 பேருக்கு வித்தையை சொல்லி கொடுப்பாங்களா. அப்போ அவங்க 5 பேர் உயிர் இழந்தவங்களுக்கு உயிர் குடிக்கிற வித்தை கேட்பாங்களா. அதுக்கு அவங்க பாதி சொல்லி கொடுப்பாங்களா. பாதி சொல்லி கொடுக்காம அவங்க போயிடுவாங்களா. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நாள் காட்டு வழியா போகும்போது ஒரு நிறைய எலும்புலாம் கிடக்குமா. அதுக்கு அவங்களோட வித்தையை வச்சு அதுக்கு உயிர் கொடுப்பாங்களா. அது நிறைய ஓநாய் கூட்டமா மாறி அவங்கள வேட்டையாடிடுமா. அதுல ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு போய் அந்த குருவிகிட்ட சொல்லுவாங்களாம். அதோட அவங்க சொல்லுவாங்களாம், நான் உயிர் கொடுக்குற வித்தையை மட்டும் தான் சொன்னேன், உயிர் எடுக்கிற வித்தையை சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வித்தையை முழுசா கத்துக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எம் திகா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் மாயமோதிரம். அது எழுதிய சு. குகுமாரன். அவங்க அதில் படிச்சிருந்தே மாயமோதிரம்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். அதில் ஒரு விவசாயி இருப்பாளாம். அவங்க ஒரு காட்டு பகுதியில் வாழ்வாங்களாம். அங்கே எந்த மனிதர்களும் இருக்க மாட்டாங்களாம். விலங்குகள் பறவைகள் அந்த விவசாயியோட நண்பர்களாக இருப்பாங்களாம். ஒரு நாள் அந்த விவசாயி ஒரு பாதை வழியா நடந்து போய்கிட்டு இருக்கால, யாரோ அவளை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்குமா. அதோட அவங்க பாப்பாலாம் ஒரு புறா அதோட ரெக்கை இல்லாம போய் கிடக்குமா. அதோட அவங்களுக்கு இந்த புறாவை எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்களாம். அதுகிட்ட சொல்லுவாங்களாம், நான் உன்னை எங்க வீட்டிலே இரு, உனக்கு உடம்பு சரியாகிற வரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஆனா உனக்கு சாப்பிட கொடுக்க என்கிட்ட எந்த தானியமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த புறா சொல்லுமா, காட்டுக்குள்ளே இருக்க பெரிய மரத்துக்கு போங்க, அங்கே ஒரு பொந்து இருக்கும், அதுக்குள்ளே நிறைய அரிசி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுமா. அதோட அந்த விவசாயம் போவாங்களாம். அங்கே அந்த பொந்துக்குள்ள கையை விடையில நிறைய தங்கம் வெள்ளிலாம் இருக்குமா. ஆனால் அவங்க அந்த அரிசியை மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அதோட அந்த புறா இந்த விவசாயி பேராசை இல்லாதவங்களா இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த புறா உடம்பு சரியான உடனே போயிருமா. ஒரு நாள் அந்த புறா அதோட மூக்கில் ஒரு மோதிரத்தை மாட்டிக்கிட்டு வருமா. அந்த மோதிரத்தை அந்த விவசாயிட்ட குடிக்கையில சொல்லுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, அந்த மோதிரம் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா. அந்த விவசாயி அவங்களுக்கு பாலும் ரொட்டியும் கேட்பாங்களாம். உடனே அவங்க முன்னாடி இருக்குமா. இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்தா அவங்க திருப்பி நமக்கு உதவி செய்வாங்க. நன்றி, வணக்கம்.